வணக்கம். இப்போது புதிதாக ஒரு ஆண்ட்ராய்டு செயலியை பற்றி பார்க்க போகிறோம். அந்த செயலி எதுக்காக வடிவமைக்கப்பட்டிருக்குதுன்னா, பள்ளி வயது குழந்தைகள் கணக்கெடுப்புக்கு அந்த செயலை செய்வதற்காக வடிவமைக்கப்பட்டிருக்குது. இந்த செயலி அந்த கணக்கெடுப்பு பணியை மிகவும் எளிமையாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம உருவாக்கியிருக்கோம். அந்த செயலியை பற்றி பார்ப்போம். அந்த செயலியோட ஐகான் இப்போ இந்த மாதிரி இருக்கும். அந்த செயலியோட பெயர் சென்சஸ் 1. இப்போ அந்த கிளிக் பண்ணி உள்ளே போனோம்னா உங்களுக்கு முதல் முறையாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கும் போது இப்படி இருக்கும். அதில் மேலே டாப்பில் சென்சஸ் 1 இருக்கும். அடுத்தது யுவர் ஸ்கூல் நேம் செட் இன் யுவர் ஸ்கூல் ப்ரொஃபைல் இருக்கும். யுவர் யூடைஸ் நம்பர் செட் இன் யுவர் ஸ்கூல் ப்ரொஃபைல்னு இருக்கும். இது எதை டச் பண்ணாலும் உங்களுக்கு அது ஒர்க் ஆகாது. ஒன்லி ப்ரொஃபைல் அப்படிங்கிற அந்த டேப் மட்டும்தான் எனேபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் ப்ரொஃபைலுங்கிற அந்த டேப்பை டச் பண்ணி உள்ளே போனீங்கன்னா அதில் நீங்கள் ஸ்கூல் ப்ரொஃபைல், ஹேபிடேஷன்ஸ், டீச்சர் இது மாதிரி 3 பகுதிகளை பார்க்கலாம். அதில் அந்த ஹேபிடேஷன் அண்ட் டீச்சர் முதல்ல டிசேபிளாக தான் இருக்கும். ஏன்னா முதல்ல ஸ்கூலை செட் பண்ணிங்கன்னா தான் அதுக்கப்புறம் அது ரெண்டும் எனேபிள் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் உங்களுக்கு கைட்லைன்ஸுக்கு எல்லாமே நாங்கள் அந்த கொடுத்துருக்கோம். ஸ்கூல் நேம் இன் இங்கிலீஷ் மேக்ஸிமம் 50 கேரக்டர்ஸ். அதில் உதாரணத்துக்கு இப்பொழுது நம்ம PUMS டெஸ்ட் ஸ்கூல் அப்படின்னு ஒரு உதாரணத்துக்காக வச்சுக்கலாம். நீங்கள் இதில் ஊராட்சி ஒன்றிய நாணிப்பள்ளி அப்படின்னு ஒரு உதாரணத்துக்காக வச்சுக்கோங்க. உங்களுடைய பள்ளியின் பெயர் அதில் தமிழ் அடிச்சுக்கோங்க. அடுத்து யூடைஸ் நம்பர் போல் 130 சம்திங் 1 2 3 4 5 ஒரு 11 டிஜிட் வரும். ஸோ வில்லேஜ் இங்கிலீஷில் டைப் பண்ணிக்கலாம், அல்லது உங்களுக்கு தமிழில் வேணாலும் தமிழில் டைப் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ்லேயே டைப் பண்ணுறேன். மொபைல் நம்பர் 9 ஒரு மொபைல் நம்பர் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் டைம் வரும்போது உங்களுக்கு என்னென்னா சேவ் ப்ரொஃபைல்னு வரும். அதை ப்ரொஃபைல் சேவ் பண்ணிக்கலாம். ஸ்கூல் ப்ரொஃபைல் சேவ் சக்ஸஸ்ஃபுல்லி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு அந்த சேவ் ப்ரொஃபைலுங்கிற பட்டன் அப்டேட் ப்ரொஃபைலில் மாறிடும். இதில் நீங்கள் எத்தனை முறை வேணாலும் ஸ்கூல் நேமையோ அந்த டீட்டெயில்ஸோ அப்டேட் பண்ணிக்கலாம். ஆனால் புதுசாக ஒரு ஸ்கூலை ஆட் பண்ண முடியாது. ஒரு ஃபோனுக்கு ஒரு ஸ்கூல் தான் ஆட் பண்ண முடியும். இதுக்கப்புறம் பின்னாடி வந்தீங்கன்னா இப்பொழுது ஹேபிடேஷனுங்கிற அந்த ப்ரொஃபைல் ஆட் ஆகிருக்கும், எனேபிள் ஆகிருக்கும். இப்போ அந்த எனேபிளான இதுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் 2 பட்டன் பார்க்கலாம். ஒன்று பேக் வர பட்டன், இன்னொன்று ப்ளஸ் பட்டன். இந்த ப்ளஸ் பட்டனை எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஹேபிடேஷன் ஆட் ஹேபிடேஷன் கேட்கும். இதில் நீங்கள் தமிழ்லையும் பயன்படுத்திக்கலாம், ஆங்கிலத்தையும் பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம உங்களுக்கு வேணால் உதாரணத்துக்கு தமிழில் ஒன்று இருக்க குடியிருப்பு பகுதி அப்படின்னு குடியிருப்பு 1 அப்படின்ட்டு நான் ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கிட்டா ஆட் பண்ணால் அது உங்களுக்கு குடியிருப்பு 1 அப்படின்னு அர்த்தம். அடுத்தது வலது 2ன்னு வச்சுக்கலாம். ஆட் இது மாதிரி நீங்கள் எண்ணற்ற குடியிருப்பு பகுதிகளை சேர்த்து கொள்ளலாம். இது மாதிரி குடியிருப்பு 1, குடியிருப்பு 2 இது மாதிரி ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த பேக் பட்டனை பயன்படுத்தி பின்னாடி வந்தீங்கன்னா இப்போ டீச்சர் அப்படிங்கிற டேப் எனேபிள் ஆகிரும். இப்போ டீச்சருக்குள்ளே போனீங்கன்னா அதே மாதிரி தான் டீச்சர் ப்ரொஃபைலில் இந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா டீச்சர் நேம், டிபிஎஃப் ஆர் சிபிஎஸ் நம்பர், மொபைல் நம்பர், அவங்க சீனியாரிட்டி எத்தனாவதாக இருக்காங்க அந்த ஸ்கூலில் அப்படிங்கிறது அங்கே நீங்கள் கொடுத்துக்கலாம். முதல்ல ஆசிரியர் 1 அவங்களோட டிபிஎஃப் நம்பர் உதாரணத்துக்கு
1 2 3 4 5 6 7 மொபைல் நம்பர். இப்போ அதில் அவங்களுக்கு எந்த குடியிருப்பு பகுதியை நீங்கள் அசைன் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு டீச்சருக்கு ஒரு குடியிருப்பு பகுதிக்கு மேலே கூட நீங்கள் அசைன் பண்ணிக்கலாம். ஆனால் மினிமம் ஒரு குடியிருப்பு பகுதி அசைன் பண்ணணும். இப்போ நான் உதாரணத்துக்கு குடியிருப்பு பகுதி 1 அப்படிங்கிறத அசைன் பண்ணிக்கிறேன். அதை அசைன் பண்ணதுக்கப்புறம் சேவ் கொடுத்திங்கன்னா ஆசிரியர் 1 சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். அதுக்கப்புறம் அங்கே போய் கொடுத்திங்கன்னா அதில் இது பண்ணிக்கலாம். இது மாதிரி இந்த புதுசாக வர ஆசிரியர் இது மாதிரி சேர்த்துக்கலாம். இல்லை வெளியில் போகிறாங்கன்னா அவங்கள டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ அசைன் ஆனதுக்கப்புறம் பேக்கில் வந்தீங்கன்னா அடுத்தது ஹோம். அந்த ஹோம் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ எல்லா பகுதியும் எனேபிள் ஆகிருக்கும். இப்போ ஏன் இந்த ஸ்கூலோட இது வரலன்னு கேட்கலாம். இப்போ ஒரு முறை வெளியில் போயிட்டு மறுபடி உள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் பண்ணின அந்த பாருங்கள் உங்கள் ஸ்கூல் நேம் இதெல்லாம் எனேபிள் ஆகிருக்கும். இந்த அகடமிக் இயர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜனவரி மாதம் ஆனால் மாறிக்கும். ஜனவரி வரைக்கும் இது இருக்கும். ஜனவரி மாதம் ஆனால் அது மாறிக்கும். அதே அடுத்து இப்போ என்ட்ரி, ரிப்போர்ட், ஃபில்டர், சம்மரி, யூட்டிலிட்டிஸ்னு இருக்குது. நம்ம இப்போ என்ன பண்ணணுன்னா முதல்ல என்ட்ரி டேப்புக்குள்ளே போகணும். என்ட்ரி டேப்புக்குள்ளே போனீங்கன்னா ஃபேமிலி என்ட்ரி, ஃபேமிலிஸ்னு இருக்கும். அதில் நீங்கள் ஃபேமிலி என்ட்ரிக்கு போகணும். இதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் பட்டன் இருக்கும். இந்த ப்ளஸ் பட்டன் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு பண்ணிங்கன்னா டிசபிளாக இருக்கும். அதை டச் பண்ணாலும் ஒன்றும் ஆகாது. இப்போ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஹேபிடேஷன் செலக்ட் பண்ணிக்கணும். உதாரணத்துக்கு நான் குடியிருப்பு 1ங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் குடியிருப்பு 1ன்னு செலக்ட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு அசைனான டீச்சர் வந்துடுவாங்க அதுலேயே. அப்புறம் ஃபஸ்ட்டு எத்தனாவது ஃபேமிலிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக இப்போ ஒரு ஃபேமிலி கூட இல்லாதனால இங்கே 1ன்னு காமிக்குது. நீங்கள் டோர் நம்பர் கொடுக்கணும். உதாரணத்துக்கு 1/1 அப்படின்னு கொடுக்குறேன். ஃபேமிலி நம்பர் டோர் நம்பர் கொடுத்தது உடனே இந்த ப்ளஸ் பட்டன் எனேபிள் ஆயிரும். இந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு முதல்ல மெம்பர் நேம் கொடுக்கணும். உதாரணத்துக்கு தலைவர்னு கொடுக்குறோன்னு வச்சுக்கிட்டோம்னா, அடுத்தது அவர் மேல், அவர் ஹெட்டு, அடுத்தது ஏஜ் அவங்களுக்கு ஒரு 35 கொடுக்குறோம். இது 4 தான் கம்பல்சரி மேண்டேட்ரி. டேட் ஆஃப் பர்த் கம்பல்சரி கிடையாது. டேட் ஆஃப் பர்த் நீங்கள் கொடுக்கலாம். அடுத்தது டேட் ஆஃப் பர்த் நீங்கள் போய் இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். மேபி அவங்க வந்துட்டு 35னா ஒரு 2000 தலைவர்னு கொடுத்துக்கிறீங்க. அடுத்தது மேல், அவங்களுடைய ஃபேமிலியோட பொசிஷன் என்ன, ஹெட்டா அப்படின்னு கொடுக்குறீங்க. ஃபேமிலி அவங்க ஹெட்டாக, அவங்களுடைய ஃபேமிலியில் என்ன பொசிஷன் அப்படிங்கிறத இது பண்ணிக்கிறீங்க. ஃபஸ்ட்டு ஃபேமிலி வந்து ஹெட்டில் இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஹெட் கம்பல்சரி இருக்கணும். ஹெட் கொடுத்துறீங்க. அவங்களுடைய ஏஜ், டேட் ஆஃப் பர்த் கம்பல்சரி கிடையாது, வேணான்னு செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கேஸ்ட், என்ன கேஸ்ட் அப்படிங்கிறது செலக்ட் பண்ணிக்கலாம். குவாலிஃபிகேஷன் ப்ரைமரியா, அப்பர் ப்ரைமரியா, எஸ்எஸ்எல்சி, ஹையர் செகண்டரி, டிப்ளமோ, கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட், இல்லை என்ஐஎல்பினா என்ஐஎல்பி. அதே மாதிரி அவங்க ஸ்டூடெண்ட்டாக சைல்டாகிறது ஏஜ் வைத்து அதே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். இப்போ நான் வந்துட்டு ப்ரைமரின்னு போட்டுக்கிறேன். குவாலிஃபிகேஷன் அதே மாதிரி தான். அவங்க என்னங்கிறது பண்ணிக்கலாம். அன்எம்ப்ளாய்டாக ஏதோ டெய்லி வேஜஸ் போட்டுக்கிறேன். மொபைல் நம்பர் இது எல்லாமே மேண்டேட்ரி கிடையாது. டிசபிலிட்டி எதுவுமே மேண்டேட்ரி கிடையாது. இப்போ நீங்கள் அப்டேட் கொடுத்தீங்கன்னா ஃபேமிலி இதாயிரும். அடுத்தது இந்த மாதிரி ப்ளஸ் பண்ணால் அடுத்த மெம்பர் கேட்கும். ஃபேமிலி அவங்க தலைவின்னு கொடுக்குறீங்க. ஃபீமேலு, அவங்க ஒய்ஃப்னு கொடுக்குறீங்க. ஏஜ் ஒரு 30 கொடுக்குறீங்க. ஸோ அவங்க குவாலிஃபிகேஷன் வந்துட்டு எஸ்எஸ்எல்சி கொடுத்துக்கிறீங்க. ஆக்குபேஷன் அவங்களும் செல்ஃப் எம்ப்ளாய்டு கொடுத்துக்கலாம். மொபைல் நம்பர், ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கேன். அதேமாதிரி ஆதார் நம்பர் நீங்கள் பக்காவாக ஆதார் நம்பர் கரெக்டான ஆதார் நம்பர் இருந்தால் கொடுக்கலாம். நீங்கள் தப்பான ஆதார் நம்பர் கொடுத்தா அதே உங்களுக்கு வார்னிங் கொடுக்கும். ஸோ இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் 2 பேர் ஆட் பண்ணியாச்சு. இப்போ சைல்டு ஆட் பண்ண போகிறோம். சைல்டு வந்து பொண்ணுன்னு போட்டுக்கிறோம். மேல் சைல்டு வச்சுக்கலாம். அடுத்தது சன், ஏஜ் வந்து
3 கொடுக்க ஒரு 6 கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, 5 கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. டேட் ஆஃப் பர்த்து, ஃபைவ்னா 2020 ஆகஸ்ட் 11 வச்சுக்கோங்க. பிசி ஏஜ் செலக்ட் பண்ணோன்னா கீழே வந்து பாருங்கள், அதே ஸ்டூடெண்ட்டுக்கு மாறிக்கும், ஸ்டூடெண்ட்டுக்கு மாறிக்கும். இல்லை மொபைல் நம்பர், ஆதார் நம்பர் கொடுத்தோன்னா கீழே எக்ஸ்ட்ரா கேட்கும். ஃபாதர் நேம், மதர் நேம், எம்இஸ் நம்பர், இந்த ஸ்கூலில் படிக்கிறாங்களா இல்லை வேறு ஸ்கூலில் படிக்கிறாங்களா, எய்டட் ஸ்கூலில் எல்லாமே கேட்கும். இதை நீங்கள் கரெக்டாக கொடுக்குற மொபைல் நம்பர், செலக்ட் டிசபிலிட்டி என்னன்னு கொடுத்துக்கிறீங்க. ஃபாதர் நேம், தலைவர் கொடுத்துக்கிறீங்க. மதர் நேம், தலைவி கொடுத்துக்கிறீங்க. எம்இஸ் நம்பர் எதுனா கொடுத்துக்கலாம். இந்த ஸ்கூலில் படித்தா அதே ஸ்கூல் கொடுக்குறீங்க, இல்லை அதர் ஸ்கூல் எதனா காலேஜ் அது மாதிரி எதனா கொடுக்குறீங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலில், ப்ரைவேட் ஸ்கூலில், எய்டட் ஸ்கூலில் கொடுக்குறீங்க. நான் கவர்மெண்ட் ஸ்கூல் கொடுத்துக்கிறேன். அப்புறம் இது பார்த்திங்கன்னா கிளாஸ் பார்த்திங்கன்னா 1 போட்டுருக்குது. இது ஸ்கூல் கொடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக யூஎம்எஸ் நம்ம ஸ்கூல் பேர் வந்துடும். ஆட் பண்ணிக்கிறீங்க. இப்போ ஆட் ஆகிடுச்சு. அடுத்தது ஃப்ரெண்டுன்னு போட்டுக்கிறீங்க. அது ஃபீமேல் சைல்டு போட்டுக்கோங்க. டாட்டர், ஏஜ் வந்துட்டு 3 போட்டுக்கிறீங்க. 2 இருந்தால் சைல்டுன்னு வரும். 3லேருந்து என்ன வந்துடுதுன்னா உங்களுக்கு பாருங்கள், 2ன்னு போட்டால் சைல்டுன்னு மாறுது. 3ன்னு போட்டிங்கன்னா ஸ்டூடெண்ட்டுன்னு மாறிக்கும். ஏன்னா 3லேருந்தே என்ன பண்ணிக்கிறாங்க, எல்கேஜி சேர்ந்துக்கிறாங்க. நம்ம இதை 2ன்னு வச்சுக்கலாம். சைல்டுக்கு அந்த கீழே இருக்கிற டீட்டெயில்ஸ்லாம் வராது, எம்இஸ் நம்பருக்கெல்லாம் வராது. ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு ஃபுல் ஃபேமிலியில் ஆட் ஆகிட்டாங்க. தலைவர், தலைவி, குழந்தை 1, குழந்தை 2 ஆட் பண்ணிக்கிட்டீங்க. இப்போ சேவ் ஃபேமிலி கொடுத்தீங்கன்னா ஃபேமிலி சேவ்டு. இப்போ அடுத்து ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா குடியிருப்பு 1ல் ஆசிரியர் 1, 2 டோர் நம்பர் கேட்கும். மறுபடியும் டோர் நம்பர் கொடுத்திங்கன்னா அடுத்த ஃபேமிலி ஆட் பண்ணலாம். இப்போ 1/2 அப்படின்னு போட்டிங்கன்னா அடுத்த ஃபேமிலி ஆட் பண்ணலாம். இதே மாதிரி நீங்கள் எவ்வளோ ஃபேமிலிஸ் வேணாலும் ஆட் பண்ணலாம். அடுத்த குடியிருப்பில் போனால் குடியிருப்பு 2 செலக்ட் பண்ணிங்கன்னா இன்னும் டீச்சர் அசைன் பண்ணலன்னு சொல்லி வருது. ஸோ அசைன் ஆகும்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அங்கே அசைன் ஆகி போயிடும். இப்போ சரி, 2 சக்ஸஸ் ஆகிடுச்சு. இப்போ பேக் போனதையும் ஃபேமிலி என்ட்ரிக்கு போகிறீங்க. அதே மாதிரி குடியிருப்பு 2 செலக்ட் பண்ணிங்கன்னா பாருங்கள், ஆசிரியர் 2 வந்துடும். அதில் ஃபேமிலி 1 இப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபேமிலி ஆட் பண்ணுறோம். போன டைம் எப்படி குடியிருப்பு 1ல் நம்ம பதிவு பண்ணமோ அதே மாதிரி பதிவு பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பதிவு பண்ண குடும்பங்களை வந்து இந்த ஃபேமிலிஸுங்கிறதுல போய் பார்த்தோம்னா இப்போ ஆல் ஹேபிடேஷன் கொடுத்துருக்கோம். குடியிருப்பு 1ல் பார்த்திங்கன்னா அந்த ஃபேமிலியோட மொத்த இது வந்துடும். இப்போ ஃபேமிலி 1 அதில் ஹெட் வந்து தலைவர், பிசி மேல், 35 ஏஜ், மொத்த டோட்டல் மெம்பர்ஸ் 4 பேர் இருக்காங்க. ஹவுஸ் நம்பர் வரைக்கும் வந்துடும். இதில் மறுபடியும் இந்த ஃபேமிலி நீங்கள் எதாவது எடிட் பண்ணணுன்னா இந்த பென்சில் பட்டனை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு, உதாரணத்துக்கு நான் தலைவரோட ஃபோன் நம்பர் எனக்கு இருக்குது, ஃபோன் நம்பர் ஆட் பண்ணுறேன். உதாரணத்துக்கு ஏதோ ஒரு ஃபோன் நம்பர் போட்டுட்டு அப்டேட் கொடுக்குறேன். அப்டேட் ஆகிடுச்சு. இப்போ மறுபடியும் அப்டேட் ஃபேமிலி கொடுக்குறேன். அப்டேட் ஆகிடுச்சு. இப்போ போய் பார்த்திங்கன்னா ரெஃப்ரெஷ் பண்ண சொல்லுது. ரெஃப்ரெஷ் பண்ணதையும் பாருங்கள், மொபைல் நம்பர் இங்கே ரெஃப்ரெஷ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ரெஃப்ரெஷ் ஆகிடும். ஓகே, அடுத்தது பாருங்கள், ஃபோன் நம்பர் ஆட் ஆகிருக்கு. இப்போ என்னென்னா நீங்கள் அடுத்த டைம் இந்த ஃபோன் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபோன் உங்களுக்கு அந்த டயலருக்கு வந்துடும். டயலருக்கு நீங்கள் அப்படியே கால் பண்ணி அந்த ஃபேமிலிகிட்ட பேசிக்கலாம். உதாரணத்துக்கு நீங்கள் ஃப்யூச்சரில் அந்த நம்பர் இருந்ததுன்னா நீங்கள் ஃபோன் பண்ணியே கூட அவங்ககிட்ட எல்லா தகவலும் அப்டேட் பண்ணிக்கலாம். இது மாதிரி எல்லா ஹேபிடேஷன்ஸ் வேணாலும் காமிக்கும். அடுத்தது குடியிருப்பு 2ல் போய் பார்த்திங்கன்னா யாரும் இல்லை.
அது எல்லா ஹேபிடேஷன்ஸும் நீங்கள் ஆட் ஆகிட்டே இருக்கும். இப்போதைக்கு இது வரைக்கும் பார்க்குறோம். நன்றி. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு மற்ற விஷயங்களை பற்றி நான் சொல்கிறேன். நன்றி.